குரங்கு படல் இந்த படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நடிகர் சிவகார்த்திகேயனோட ப்ரொடக்ஷனில் மாமண்டேஜ் பிக்சர்ஸ் இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க. டைரக்டர் கமலக்கண்ணன், மியூசிக் பார்த்தீங்கன்னா ஜிப்ரான், ஆக்டர் காளி வெங்கட், மாஸ்டர் சந்தோஷ். இந்த படம் மே 3 ரிலீஸ் ஆச்சு. குரங்கு படல் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, 80s கிராமத்தில் நடந்த கதை. அதாவது அப்பாவுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் அவரை நடராஜா சர்வீஸ்னு கிண்டல் பண்ணுவாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அவரோட பையன் இதை பிரேக் பண்ணணுன்னு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிற முயற்சியில் இறங்குறாரு. எப்படியாவது சைக்கிள் ஓட்டி பழகிக்கணுன்ற ஆர்வம் அவருக்குள்ளே ரொம்பவே இருக்குது. இதில் சில பல தடைகள் வரும். அதை தாண்டியும் அந்த சைக்கிளை ஓட்டினாரா என்பதான் படத்தோட கிளைமேக்ஸ். இது மூலமாக அவர் கற்றுக்கிற பாடம் என்னென்னா, சைக்கிள்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, இதை நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணி கற்றுக்கிட்டா ஓட்டுனா கற்றுக்க முடியுன்றதை அவங்க அப்பாவுக்கு புரிய வைக்க அந்த குழந்தை ட்ரை பண்ணுவான். இந்த படத்தோட ஹீரோவே மாஸ்டர் சந்தோஷ் தான். அவர் ரொம்ப நல்லா அந்த கேரக்டரை தனக்குள்ளே வாங்கி அழகாக நடிச்சிருப்பார் மாஸ்டர் சந்தோஷ். நம்ம பக்கத்து வீட்டு பையனை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் சந்தோஷோட நடிப்பு எல்லாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குழந்தைக்கான படம் இது. 2009 பசங்க படத்துக்கு அப்புறம் குழந்தைங்களை மையப்படுத்தி வேறு எந்த படமும் பெருசாக வரலன்னு தெரியும். குரங்கு படல் படம் முழுக்க முழுக்க குழந்தைகளை மையமாக வச்சு ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் மூவியாக கொடுத்துருக்காரு நம்ம சிவகார்த்திகேயன். இந்த படம் 1980களில் பிறந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்களோட ஏக்கம் விருப்பங்களை சொல்லியிருக்கு. இந்த காலகட்டங்களில் அதிகபட்ச ஆசையே ஒரு சைக்கிள் தான். இந்த படத்தோட டைரக்டர் கமலக்கண்ணன் கிராமத்தோட அழகையும் கிராமத்து மக்களின் லைஃப் ஸ்டைலையும் நம்ம கண்ணு முன்னாடி காட்டியிருக்காரு. பசங்க படத்துக்கு அப்புறம் வந்திருக்கிற நல்ல யதார்த்தமான படம். சம்மர் லீவில் இருக்க எல்லா குழந்தைங்களும் ஏதாவது கற்றுக்கணுன்ற ஆர்வத்தோடு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள பூஸ்டப் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் ஒரு நல்ல கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது சைக்கிள். அப்படி பார்க்கும்போது குழந்தையோட சைக்கிள் ஓட்டி கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் தூண்டுற படமாக இது இருக்குது. மாஸ்டர் சந்தோஷ் ரொம்ப கேஷுவலாக நடிச்சிருக்காரு. நம்ம பக்கத்து வீட்டு பையனை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அவரோட நடிப்பு ரொம்ப யதார்த்தமாக இருக்குங்க. அவர் பண்ணுற குறும்புத்தனம், சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட்டு, கையில் இருக்கிற காசு தொலைச்சிட்டு அவர் பயப்படுற விதம் எல்லாமே ரொம்ப 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 கேஷுவலாக இயல்பாக நடிச்சிருப்பாரு. சில இடங்களில் செய்வ தெரியாமல் நிற்பாரு பாருங்க, அந்த மாதிரி சீன் எல்லாம் பர்ஃபெக்டாக நடிச்சிருப்பாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் நீதிமாணிக்கன்ற ஒரு ஃப்ரெண்டு மட்டும் ரொம்பவே நம்ம மனசில் இடம் பிடிச்சிருக்காரு. சில இடங்களில் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது பேசும்போது லிப்ஸிங் மிஸ் ஆனாலும் சில இடங்களில் பசங்களோட நடிப்புகளை ரொம்ப தத்ரூபமாக கொடுத்துருக்காரு டைரக்டர் கமலக்கண்ணன். சந்தோஷோட அப்பாவாக வரும் காளி வெங்கட் எக்ஸலண்ட்டான நடிப்பில் நம்மளை கவர்றாரு. வீரப்பா தான் செய்யக்கூடிய செயலை சரின்னு இருக்கிற அப்பாவோட மனநிலை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காரு. சைக்கிள் ஏன் தான் ஓட்டுறது இல்லைன்னு எமோஷ்னலாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. நடிகர் காளி வெங்கட் இந்த படத்தில் நடிச்சிருக்காருன்றதை விட ஒரு நல்ல சிறந்த அப்பாவாக வாழ்ந்திருக்காருன்னு தாங்க சொல்லணும். நெக்ஸ்ட் காமெடி கேரக்டரில் வர ஜென்சன் திவாகர் ரொம்ப யதார்த்தமாக காமெடியை கொடுத்துருக்காரு. இவர் வர்ற காமெடி அட்டூழியங்கள் ரொம்ப சிரிப்பாக வர வைக்க, நிறைய இடங்களில் குடிகாரனாக வந்து குடிச்சிட்டு அவர் பண்ணுற அலப்பறையில் ரொம்ப ரசிக்கும்படி இருக்குது. ஒரே ஒரு ஷாட்டில் வர டீச்சர் கேரக்டர் அந்த பையனுக்கு பண்ணுற ஹெல்ப் ரொம்ப மனசில் தங்குற மாதிரி இருக்குங்க. எல்லா சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டும் அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்க கேரக்டரை அழகாக நடித்து காமிச்சிருக்காங்க. மொத்தத்தில் குரங்கு படல் எல்லாரோட மனசில் நீங்கா இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தை தியேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்கணுங்க. சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும்னு ஆசை இருக்கவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்த்தா மறுபடியும் தன்னோட பழைய நினைவுக்கு போயிடுவாங்க. 1980 நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளோ தத்ரூபமாக டைரக்டர் நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, மியூசிக்காக அல்டிமேட்டாக இருக்குது.